Hey friends, welcome to Knowledge Gainers YouTube channel. நம்ம இந்த வீடியோவில் நெட் எக்ஸாம் அண்ட் தென் செட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் பேசிக் அக்கௌண்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் கன்வென்ஷன்ஸ் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். Given below are two statements, one labeled as assertion and the other as reason. In accounting, a distinction is made between the business and the owner. Reason: accounting concepts are based on self-consciousness and not on subjectivity. Select the correct answer from the code given below. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசர்ஷனும் ரீசனும் கொடுத்துருக்காங்க. அசர்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கும் ஓனருக்கும் டிஸ்டிங்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்தது ரீசனில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் நாட் ஆன் சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்டுங்கிறது செல்ஃப் கான்சியஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது, சப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி இல்லை. அதுவும் கரெக்டு தான். பட் ஆனால் என்னென்னா இங்கே கொடுத்த அசர்ஷன் வந்து பிஸ்னஸும் ஓனரும் செப்பரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா இது ரெண்டுமே கரெக்டு தான். பட் ஆனால் அசர்ஷனுக்கான ரீசன் வந்து இது கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி த கரெக்ட் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். அசர்ஷனும் ரீசனும் கரெக்ட் தான். பட் வந்து ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஏன்னா அவங்க அசர்ஷன் கொடுத்தது பிஸ்னஸும் ஓனரும் செப்பரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கொடுத்த ரீசன் வந்து அதை பேஸ் பண்ணி இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். Question: match list 1 with list 2 and select the correct answer from the code given below the list. List 1ல பார்த்தீங்கன்னா credit purchase of an asset, cash sales of an asset, return inward, return outward. List 2ல purchase return, sales return, cash book, journal proper. அதாவது லிஸ்ட் 1ல வந்து டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ல அதோட லெஜர் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசெட். ஒரு அசெட் வந்து நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது வந்து எந்த லெஜரில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ் ஆஃப் அன் அசெட். கேஷுக்கு அசெட்டை சேல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதுக்கான என்ட்ரி எந்த புக்கில் போடுவோம்? ரிட்டன் இன்வர்ட், அதே மாதிரி ரிட்டன் அவுட்வர்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அசெட்டை வந்து நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்? அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு அந்த கிரெடிட்டாரோட அக்கௌண்ட்டில் போடுவோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து கிரெடிட்டார் அக்கௌண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஜேர்னல் தான். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், கேஷ் புக் தான் இருக்குது. கண்டிப்பாக கேஷ் புக்கில் வராது, சேல்ஸ் ரிட்டன் வராது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்லேயும் வராது. அப்போ எதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேர்னல் ப்ராப்பரில் மட்டும்தான் வரும். இதுக்கு ரிலவெண்ட்டானது. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4 தான் வந்து கரெக்டான மேட்ச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒன்னை கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை ஃபைன் பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் என்னங்கிறது ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கேஷ் சேல்ஸ் ஆஃப் அன் அசெட். கேஷ் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அப்போ என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு மேட்ச்சில் கேஷ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஒன்னுக்கு தேர்டு தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரிட்டன் இன்வர்டு. ரிட்டன் இன்வர்டு அப்படின்னா சேல்ஸ் ரிட்டன். ரிட்டன் இன்வர்டு நம்மளுக்கு திரும்ப நம்ம சேல் பண்ண குட்ஸ் நம்மளுக்கு திரும்ப உள்ளே வருது. அப்போ அது வந்து ரிட்டன் இன்வர்டு. ரிட்டன் இன்வர்டு அப்படின்னா அது சேல்ஸ் ரிட்டன். ஸோ ஆப்ஷன் 2. அடுத்தது ரிட்டன் அவுட்வேர்டு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டன். ஸோ அப்போ ஆப்ஷன் 1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசெட் ஜேர்னல் ப்ராப்பர். கேஷ் ஜேர்னலை தான் உங்கள் ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் ஆஃப் அன் அசெட் கேஷ் புக்கில் வரும். ரிட்டன் இன்வர்டு சேல்ஸ் ரிட்டன், ரிட்டன் அவுட்வேர்டு பர்ச்சேஸ் ரிட்டனில் வரும். Next question: the assumption that anticipate no profit and provide for all losses is based on convention of conservatism, convention of consistency, convention of materiality, convention of full disclosure. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்வென்ஷன்ஸ், அக்கௌண்டிங்கோட கன்வென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 4 கன்வென்ஷனும். இதில் அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ண முடியாது, என்னங்கிறத ஃபைன் பண்ண முடியாது. ஐ மீன் ஃப்யூச்சரில் என்ன ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத என்னால் ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. பட் ஆனால் என்னென்ன லாஸஸ் வரலாம் அப்படிங்கிறது என்னால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ஆன்டிசிபேட் பண்ண முடியும். இது எந்த கான்செப்டை, எந்த கன்வென்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர். ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து அந்த இயரில் நடந்த எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபேர் அண்ட் ரிவ்யூவாக இருக்கும். அடுத்தது கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஃபுல் டிஸ்க்ளோசரில் என்னென்னலாம் கொடுக்குறோமோ அது எல்லாத்துக்கும் தேவையான ரிலவெண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம அட்டாச் பண்ணணும். அடுத்தது கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா இப்போது ஒவ்வொரு வருஷமும்
ஒரு மாதிரியான அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. எல்லா வருஷமும் ஒரே அக்கௌண்டிங் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு டிப்ரிஷியேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், ஆன்யூட்டி மெத்தட் அப்படின்ட்டுலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வருஷம் அந்த மிஷினரி அசெட் வாங்கின வருஷம் நம்ம என்ன டிப்ரிசியேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் டில் எண்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அது வந்து கன்சிஸ்டன்சி. ஒவ்வொரு வருஷமும் பாலிசிஸை கான்செப்ட்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதே கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ப்ராஃபிட்டை ஆன்டிசிபேட் பண்ண முடியாது, பட் ஆனால் லாஸஸை வந்து நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் வந்து ஒரு 10,000 வந்திருக்குன்னு வைங்க. அப்போ நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணலாம், மேபி அதே மாதிரி 10,000 நம்மளுக்கு வரலாம், இல்லை ஒரு 15,000 வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே வந்து அதுக்கான அமௌண்ட்டை நம்ம ஒரு ப்ரொவிஷனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பேட் டெப்ஸ் ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுவோம். லாஸ்ட் இயரில் வந்து நம்மளுக்கு வாரக்கடன், அதாவது பேட் டெப்ஸ் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம இந்த வருஷம் என்ன பண்ணுவோம், ஒரு வேளை இதே அளவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்டாஸில் ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஆன்டிசிபேட் நோ ப்ராஃபிட் அண்ட் ப்ரொவைட் ஃபார் ஆல் லாஸஸ் அப்படிங்கிறது இந்த கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிற இந்த கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து நம்ம ப்ரூடன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து லாஸஸை வந்து நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம், இதே ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். Question: Revenue from sale of products ordinarily is reported as a part of earning in the period in which the sale is made, the cash is collected, the order is received, the check is received. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுல கிடைக்கிற ரெவன்யூவை நம்ம எந்த ஏர்னிங்ஸில் ரிப்போர்ட் பண்ணுவோம் அந்த பீரியடில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேல்ஸ் மேடில் கொடுப்போமா, இல்லை கேஷ் கலெக்டடுன்னு கொடுப்போமா, ஆர்டர் ரிசீவ்டுன்னு கொடுப்போமா, செக் ரிசீவ்டுன்னு கொடுப்போமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்டர் ரிசீவ்டில் வராது, ஏன்னா நம்ம சேல்ஸ் மேக் பண்ணிட்டோம் அதனால். அப்புறம் அதே மாதிரி செக் இஸ் ரிசீவ்டு அப்படிங்கிறது வராது, ஏன்னா இங்கே செக் அப்படிங்கிற வேர்டு அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ இங்கே எய்தர் ஆப்ஷன் ஏவாக இருக்கும், இல்லைனா ஆப்ஷன் பியாக இருக்கும். ஸோ அப்போ எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா, அங்கே என்னது, ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ராடக்டை சேல் பண்ணதில் கிடைச்ச ரெவன்யூவை, இன்கம்மை நம்ம சேல்ஸ் அப்படிங்கிறதுல தான் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இது என்னன்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, த சேல் இஸ் மேட் அப்படின்னு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போடுறோம், கிரெடிட் சைடு அதே மாதிரி சேல்ஸ் தான் போடுறோம். ஸோ அப்போ சேல்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சேல் இஸ் மேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே தான் வரும். ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, த சேல் இஸ் மேடு. நெக்ஸ்ட்டு, கிரியேட்டிங் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் விச் அக்கௌண்டிங் கான்செப்ட். ஸோ இப்போ தான் நம்ம அந்த கன்வென்ஷன் வந்து பார்த்தோம், எந்த கான்செப்ட் கீழே வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ப்ரொவிஷன் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன், ரிசர்வ் ஃபார் டிப்ரிசியேஷன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது வந்து நம்மளுக்கு கன்சர்வேட்டிசம் கான்செப்டில் தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ண முடியாது, பட் ஆனால் லாஸ்க்கான அமௌண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ராஃபிட்டு ஃப்யூச்சரோட ப்ராஃபிட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், இக்னோர் பண்ணிடுவோம். ஆனால் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு என்ன லாஸ் வருதோ அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் கண்டரில் தான் வரும். இந்த ப்ரொவிஷன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன கான்செப்ட்னு கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கன்சர்வேட்டிசம் கான்செப்டில் தான் வரும். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. Next question பார்த்தீங்கன்னா, match list 1 with list 2 and select the correct answer from the code given below the list. List 1, separate entity concept, dual aspect concept, money measurement concept, historical concept. List 2, past events, accounting equations, business is distinct from its owner, translation of events, transactions in money terms. ஸோ இது என்னென்னா நம்மளோட அக்கௌண்டிங் கான்செப்டை கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஈவெண்ட்ஸை லிஸ்ட் 2ல் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட். செப்பரேட் என்டிட்டி கான்செப்டை நம்ம பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸை ஒரு ஓனர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது செப்பரேட், ஓனர் அப்படிங்கிறவங்க செப்பரேட். ஓனர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓனர்கிட்ட இருந்து செப்பரேட்டாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட் பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த ஓனர் எவ்வளோ கேபிட்டல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஓனர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பிஸ்னஸ்க்கு லயபிலிட்டி. ஸோ ஓனர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு ஒரு கிரெடிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு கிரெடிட்க்கும் அதுக்கு ஈக்குவலான டெபிட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா, பேங்க்லேருந்து கேஷ் வித்ரா பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி என்ன போடுவோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ நம்மளுக்கு டெபிட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, அட் த சேம் டைம் கிரெடிட்லேயும் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. இந்த டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்னென்னா, லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. அடுத்தது மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் என்னென்னா, இந்த பேர்லேயே இருக்குது, ஒன்லி எதெல்லாம் நம்ம மணியில் மெஷர் பண்ண முடியுமோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட். ஸோ ஒரு அசெட்டை நம்ம என்ன வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூவில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், மார்க்கெட் வேல்யூவில் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் இஸ் டிஸ்டிங் ஃப்ரம் இட் ஓனர். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 ஃபஸ்ட் ஒன்னுக்கு. ஸோ 3 அப்படின்னாலே இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஏவும் வராது, பியும் வராது, டியும் வராது. ஸோ அப்போ ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா கூட போதும். அடுத்தது டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இங்கே கொடுத்துருக்கிறதுல அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான் மேட்ச் ஆகும். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்னா translation of events transactions in money terms. Historical concept past events. ஸோ இது வந்து நம்மளோட அக்கௌண்டிங் கான்செப்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கான்செப்ட். இது வந்து அது ரிலவெண்ட்டான டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், த பேசிஸ் ஆஃப் இன்கம் மெஷர்மெண்ட் இஸ் மேட்சிங் கான்செப்ட், அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், காஸ்ட் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னா இன்கம் எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது. அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு பிஸ்னஸில் இருக்கிற இன்ஃபினிட் பீரியடை நம்ம வந்து அக்கௌண்டிங் பீரியடாக பிரிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏப்ரல் டு மார்ச் இல்லைனா ஜான்வரி டு டிசம்பர் வந்து அக்கௌண்டிங் இயராக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷனை மணி ரிலவெண்ட்டான டேர்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். காஸ்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன வேல்யூவில் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூவில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இன்கம் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் கான்செப்டில் வராது. அதே மாதிரி அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்லேயும் வராது. எய்தர் மணி மெஷர்மெண்ட்டில் வரலாம் இல்லைனா மேட்சிங் கான்செப்டில் வரலாம். மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் இது வராது, மேட்சிங் கான்செப்டில் தான் வரும். ஏன் மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் வராது அப்படின்னா, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து மணி ரிலவெண்ட்டாக நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் போடுவோம். இதே மேட்சிங் கான்செப்டில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இன்கமையும் எக்ஸ்பென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து நெட் இன்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த இன்கம் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ஸ் அண்டர் மேட்சிங் கான்செப்ட். So option A is a correct answer. So next question, losses are anticipated and profits are not accounted until realized is the part of the following concept. ஸோ இது வந்து இந்த கான்செப்டில் இது தேர்ட் கொஷின் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். ஏன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்டிங் எல்லா வருஷமும் ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது கன்சிஸ்டன்சி. கம்பேரபிலிட்டி அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது, ஒரு 2-3 வருஷத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறது. டிஸ்க்ளோசர் அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் நடந்த என்டையர் டிரான்சாக்ஷனையும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதே கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து லாஸஸை ஆன்டிசிபேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம், ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். எப்போ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்குதோ, ரியலைஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இது வந்து எது கீழே வரும்னா கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் கண்டரில் தான் வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, which of the following is not an accounting convention? Convention of full disclosure, convention of conservatism, convention of accrual accounting, convention of consistency. ஸோ இதில் நம்ம ஃபுல் டிஸ்க்ளோசர் பார்த்துருக்கோம், கன்சர்வேட்டிசம் பார்த்துருக்கோம், கன்சிஸ்டன்சி பார்த்துருக்கோம். நம்மளுக்கு மொத்தம் 4 கன்வென்ஷன் தான் இருக்குது. அதில் 3 இங்கே இருக்குது. ஃபுல் டிஸ்க்ளோஷர் இருக்குது, கன்சர்வேட்டிசம் இருக்குது, கன்சிஸ்டன்சி இருக்குது. பட் ஆனால் மெட்டீரியாலிட்டி கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக கன்வென்ஷன் ஆஃப் அக்ரூவல் அக்கௌண்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அக்கௌண்டிங் கன்வென்ஷனில் வராது. இங்கே கேட்டிருக்கிறது நாட் அண்ட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். Convention of accrual accounting. Every debit should have an equal and corresponding credit. Which of the following accounting concept says so? Matching concept, dual aspect concept, accrual concept, business entity concept.
அதாவது ஒவ்வொரு டெபிட்க்கும் அதுக்கு ஈக்குவலான கிரெடிட் அப்படிங்கிறது இருக்கும். இது எந்த அக்கௌண்டிங் கான்செப்டில் வரும்னு கேட்டிருக்காங்க. மேட்சிங் கான்செப்டா, டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டா, அக்ரூவல் கான்செப்டா, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டான. பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறது பிஸ்னஸ் இஸ் செப்பரேட் ஃப்ரம் இட்ஸ் ஓனர்ஸ், அப்போ இதில் வராது. அடுத்தது அக்ரூவல் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு இன்கம் அப்படிங்கிறது நம்ம எப்போ அக்ரூவல் ஆகுதோ அப்போ நம்ம அதை வந்து நம்மளோட புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது அக்ரூவல் கான்செப்ட். ஸோ எய்தர் உங்களுக்கு இங்கே டவுட் வரும், நம்ம மேட்சிங் கான்செப்டில் வருமா, ஏன்னா டெபிட்டும் அதுக்கு ஈக்குவலான கரஸ்பாண்டிங் கிரெடிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அது வந்து மேட்சிங் கான்செப்டாக இருக்குன்னு ஒரு டவுட் வரும். இல்லை டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டில் வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போது மேட்சிங் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன, இன்கமையும் எக்ஸ்பென்சஸையும் மேட்ச் பண்ணி நம்ம நெட் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறது ஃபைன் பண்ணுறது. அப்போது மேட்சிங் கான்செப்ட்டும் வராது. ஸோ அப்போ டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டில் தான் எவ்ரி டெபிட்க்கு அதுக்கான கரஸ்பாண்டிங் கிரெடிட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் இந்த டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இருக்குது. என்னென்னா லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷனும் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டியூயல் ஆஸ்பெக்ட் concept. Next question, the business organization will be going concern. It is an accounting principle, an accounting concept, an accounting convention, an accounting imagination. So business organization will be a going concern. It is. So ஒரு business organization வந்து ஒரு going concern அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் இது வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபலா, இல்லை அக்கௌண்டிங் கான்செப்டா, அக்கௌண்டிங் கன்வென்ஷனா, அக்கௌண்டிங் இமேஜினேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோயிங் கன்சர்ன் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபலை தான் ஆக்சுவலாக 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட், இன்னொன்று அக்கௌண்டிங் கன்வென்ஷன். அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு 4 கன்வென்ஷன் தான் இருக்குது. கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர், கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி, கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். அப்போது அக்கௌண்டிங் கன்வென்ஷனில் வராது, அக்கௌண்டிங் பிரின்சிபலும் வராது, அக்கௌண்டிங் இமேஜினேஷன் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அப்போ இதுவும் வராது. அப்போ எது கரெக்டான ஆன்சர்னா அக்கௌண்டிங் கான்செப்ட். இன்னொன்று கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறது, இந்த கோயிங் கன்சர்னை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இட்ஸ் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அப்போ அதுலேயே கான்செப்ட்னு வருது. ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக an அக்கௌண்டிங் கான்செப்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Next question, prepaid rent is associated with nominal account, personal account, real account, representative personal account. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் இது ரெலவெண்ட்டாக நிறையா கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இப்போ நாமினல் அக்கௌண்ட், நம்மளோட கோல்டன் ரூலில் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இது கண்டிப்பாக நாமினல் அக்கௌண்ட்டில் வராது. பர்சனல் அக்கௌண்ட், ஸோ நான் வந்து சொன்னேன் ப்ரீபெய்ட் ரெண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னா இது எல்லாமே பர்சன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ கண்டிப்பாக பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும்னு சொன்னேன். அடுத்தது ரியல் அக்கௌண்ட், கண்டிப்பாக ரியல் அக்கௌண்ட்டும் வராது. ஏன்னா ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஒன்லி அசட்ஸ் மட்டும்தான் வரும். இன்னொன்று கொடுத்துருக்காங்க ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எய்தர் இந்த ஆப்ஷன் பியாக இருக்கும், இல்லைனா டியாக இருக்கும். இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நேச்சுரல் பர்சன்ஸ் வருவாங்க, அதாவது ஒரு பர்சன்ஸோட நேமில் வரும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன, கம்பெனிஸோட நேமில் இருக்கும். இது என்ன ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணி வர்றது, இட்ஸ் கால்ட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அதாவது ப்ரீபெய்டு ரெண்ட், ஒரு பர்சன் முன்னாடியே ரெண்ட்டை பே பண்ணிட்டாரு. ஸோ அப்போ வந்து அது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்பாக வச்சுக்கலாம். ஒன்று வந்து நேச்சுரல் பர்சன், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் பர்சன், தென் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். நேச்சுரல் பர்சன் அப்படின்னா நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸோட நேமில் வரும். ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னா கம்பெனிஸோட நேம்ஸில் வரும். இதே ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா இந்த ப்ரீபெய்ட் ரெண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங், இது எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஏன்னா அந்த அக்கௌண்ட் ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அப்போ இந்த ப்ரீபெய்ட் ரெண்ட் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். இதே ஒரு வேளை உங்களுக்கு இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு earned but not received income is treated as. ஸோ earned but not received அப்படின்னா என்னென்னா ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ணிட்டேன், பட் ஆனால் நான் இன்னும் ரிசீவ் பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதத்துக்கான சேலரி எனக்கு வரணும், எனக்கு வந்து அது நான் ஏர்ன் பண்ணிட்டேன், பட் ஆனால் நான் என்னோடய ஓனர்கிட்ட இருந்து இன்னும் ரிசீவ் பண்ணாமல் இருக்கேன். அதாவது அந்த சேலரி அப்படிங்கிறத நான் சம்பாரிச்சிட்டேன், ஆனால் என்னோடய ஓனர்கிட்ட போய் நான் இன்னும் ரிசீவ் பண்ணாமல் இருக்கேன். அப்போ அது என்னன்னு கேட்டிருக்காங்க, அசட்டா, லைபிலிட்டியா, லாஸா, கேபிட்டலா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக கேபிட்டலில் வராது, லாஸ்லேயும் வராது, லைபிலிட்டிலையும் வராது, இட்ஸ் அ அசட்.
ஏன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன், இன்னும் நான் ரிசீவ் பண்ணலை. ஒரு இன்கம் க்ரியேட் ஆகிருக்கு, பட் நான் இன்னும் ரிசீவ் பண்ணல. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அசெட். Next, advanced money received from a customer for supply of goods in future is a income, expenses, current liability, current asset. ஸோ இப்போ வந்து கஸ்டமர்கிட்டேருந்து கூட்ஸு சப்ளை பண்ணுறதுக்காக நான் அட்வான்ஸாக மணி ரிசீவ் பண்ணிட்டேன். நான் கூட்ஸ் இன்னும் சப்ளை பண்ணல, ஆனால் சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்னென்னு கேட்டிருக்காங்க, இட்ஸ் இன்கமா, எக்ஸ்பென்சஸாக, கரண்ட் லைபிலிட்டியாக, கரண்ட் அசெட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் மணியாக ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஏன்னா அது இன்கமில் வராது. நான் அடுத்த மாதத்துக்கு வாங்க வேண்டிய இன்கம்மை இந்த மாதமே வாங்கிடுறேன். அப்போ அது வந்து கரண்ட் லைபிலிட்டி. எப்படி வந்து நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸை முன்னாடியே பே பண்ணுறோம், ஆக்சுவலான டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணுறப்போ அது வந்து நம்மளுக்கு அசட்டோ, அதே மாதிரி ஒரு இன்கம்மை நம்ம அதுக்கான டேட்டில் இல்லாமல் முன்னாடியே வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கரண்ட் லயபிலிட்டி. Question: The practice of appending notes regarding contingent liabilities in accounting statement is in a pursuant to convention of consistency, money measurement concept, convention of conservatism, convention of disclosure. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ கண்டிஞ்சென்ட் லைபிலிட்டி ரிகார்டிங்காக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு நோட் கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டிஸ்க்ளோசர் கண்டரில் வரும். ஏன்னா கண்டிஞ்சென்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது இட் மே ஆர் மே நாட் பி ஹேப்பன்டு. ஃப்யூச்சரில் அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் போனாலும் போகலாம். அதை தான் நம்ம கண்டிஞ்சென்ட் லைபிலிட்டின்னு கொடுப்போம். அப்போ என்ன தான் அது நடந்தாலும், மே ஆர் மே நாட் பி ஹேப்பன்டாக இருந்தாலும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இதை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து லைபிலிட்டியில் வந்து இந்த கண்டிஞ்சென்ட் லைபிலிட்டியை நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக ஃபுட் நோட்டில் நம்ம இந்த கண்டிஞ்சென்ட் லைபிலிட்டியை செப்பரேட்டாக வந்து நம்ம காமிப்போம். ஸோ அப்போ இது எந்த கான்செப்டில் வரும்னா கன்வென்ஷன் ஆஃப் டிஸ்க்ளோசர் கான்செப்டில் வரும். டிஸ்க்ளோசர் ஆர் ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படிங்கிற கான்செப்டில் இது வரும். Next question: The convention of conservatism is applicable in providing for discount and creditors, making provision for bad and doubtful debts, creating reserve for financial stability, none of the above. ஸோ கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படின்னாலே நம்மளுக்கு ப்ரொவிஷன் தான் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரணும். இப்போ இங்கே வந்து ப்ரொவைடிங் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரெடிட்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் அ ப்ரொவிஷன். ஸோ இது வந்து என்னென்னா லாஸ் கிடையாது. லாஸை வந்து நம்ம இங்கே ஆன்டிசிபேட் பண்ணல, அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அவங்க நம்மளுக்கு. அடுத்தது இதே மேக்கிங் ப்ரொவிஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு ப்ரொவிஷன் நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ இதுதான் வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசமில் வரும். ஸோ ரிசர்வ் க்ரியேட் பண்ணுறோம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு அப்படின்னா அது வந்து கன்சர்வேட்டிசமில் வராது. நம்ம ஆக்சுவலாக அங்கே ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறதுக்கு அண்டரில் வரும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்: The going concern concept is the underlying basis for depreciating fixed assets over their useful life, consolidating the accounts of subsidiary companies with their parent company, disclosing the market value of securities, disclosing the sales and other operating information in the income statement. ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோயிங் கன்சர்ன் அப்படின்னாலே என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு ரொம்ப நாள் ஒரு லாங் டேர்முக்கு நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிற பேசிஸில் தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். யாருமே வந்து ஒரு 4 வருஷம் நான் ரன் பண்ணணும், 2 வருஷம் தான் ரன் பண்ணணும் அப்படிங்கிற பேசிஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஒரு இன்டிஃபைன் பீரியடுக்கு அந்த பிஸ்னஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிற பேசிஸில் தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஒரு இன்டிஃபைன் பீரியடுக்கு ரன் ஆகுது அப்படின்னா அப்போ அங்கே என்ன பண்ணுவோம், அசெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிப்ரிஷியேட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த அசெட்டை வந்து எந்த டைமில் ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை எக்ஸாக்டாக ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த அசெட்டோட எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் ஒரு கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் ஒரு பிஸ்னஸோட வேல்யூ, அவங்ககிட்ட இருக்க அசெட்ஸோட வேல்யூஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்லேருந்து அதோட டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். டிப்ரிஷியேட்டிங் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஓவர் their யூஸ்ஃபுல் லைஃப். ஏன்னா சப்சிடரி கம்பெனிஸை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு கான்செப்ட்லையும் கொடுக்கல. அதே மாதிரி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் வராது. சேல்ஸ் அண்ட் அதர் ஆப்ரேட்டிங் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்டில் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். Next question: The system of recording transaction based on
dual aspect concept is called double account system, double entry system, single entry system, none of these. ஸோ இப்போ நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறோம். டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்னா எவ்ரி டெபிட் தேர் இஸ் கரஸ்பாண்டிங் கிரெடிட் அப்படிங்கிறது டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஒவ்வொரு டெபிட்க்கும் அதுக்கு ஈக்குவலான கிரெடிட் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அது இதில் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட அக்கௌண்டிங் மெத்தடில் ஒன் ஆஃப் த மெத்தடு. அப்போ இது வராது. அடுத்தது டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்குது, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக டபுள் என்ட்ரி சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் வரும். அது என்ன சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு நீங்கள் அதில் எய்தர் நம்ம டெபிட்டை ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லைனா கிரெடிட்டை ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லை சம்டைம்ஸ் எந்த டிரான்சாக்ஷனையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் கூட விடுவோம். அதுதான் நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேர்லேயே இருக்குது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஏதாவது ஒரு என்ட்ரியை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், டபுள் என்ட்ரி சிஸ்டம். According to the money measurement concept, which among the following will be recorded in the books of accounts of the business? Health of managing director of the company, quality of company's goods, value of plant and machinery, none of the above. So as per money measurement concept பேஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் எந்த ஐட்டமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர். ஒரு கம்பெனியில் இருக்கிற மேனேஜிங் டைரக்டரோட ஹெல்த்தை நம்ம வேல்யூவில் சொல்ல முடியுமா, மணியில் ருப்பி வேல்யூவில் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ இது வராது. அடுத்தது குவாலிட்டி ஆஃப் கம்பெனி கூட்ஸ். ஸோ கூட்ஸ் வந்து குட் குவாலிட்டியில் இருந்துச்சா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து இவ்வளோ ஒர்த்துள்ள குட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது இவ்வளோ ஒர்த்துள்ள அப்படின்னா அந்த டோட்டல் கூட்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும். அந்த கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸோட குவாலிட்டியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதுவும் வராது. அடுத்தது வேல்யூ ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி வச்சுருக்கோன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னா, அப்போ அதோட வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா அதோட ருப்பியில் தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போ 1 lakh rupees ஒர்த்தில் மிஷினரி, 2 lakh rupees ஒர்த்தில் மிஷினரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வேல்யூவில் தான் ருப்பியில் தான் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம மணியில் மெஷர் பண்ண முடியுமோ, மணியில் கவுண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். வேறு எதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரோட ஸ்கில்லு, நாலேஜ், எபிலிட்டி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. So, option C is a correct answer. Which one of the following is not a clerical error? Error of omission, error of commission, error of principal, compensating error. ஸோ கிளரிக்கல் எரர் அப்படின்னா அங்கே இருக்க ஒரு கம்பெனியில் இருக்கிற அக்கௌண்டன்ட் வந்து தப்பாக என்ட்ரி பண்ணிடுறாங்க, அவங்களே மேனுவலாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்க, கிளரிக்கலாக என்ட்ரி பண்ணுறப்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் கிளரிக்கல் எரர். அப்போ இதில் வந்து எரர் ஆஃப் ஒமிஷன் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஐட்டமாக நம்ம ஒமிட் பண்ணிடுறது. எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னா அமௌண்ட் ஏதாவது மாற்றி போடுறது. காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரியை தப்பாக டெபிட் பண்ணியிருப்போம், அதே மாதிரி அதுக்கேற்ற அதே அமௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட்டும் பண்ணிடுது. அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது காம்பன்சேட்டிங் எரர் வரும். அடுத்தது எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்லையே நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் எரர் ஆஃப் பிரின்சிபல். அப்போ இந்த எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் நாலேஜ் இல்லாதனால, அக்கௌண்டிங் கம்ப்ளைன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பிரின்சிபல்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாதனால பண்ணுறது தான் எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதுதான் வந்து நாட் அ கிளரிக்கல் எரர் அப்படின்னா எரர் ஆஃப் பிரின்சிபல் தான் வரும். ஏன்னா இந்த ஒமிஷன், கமிஷன், காம்பன்சேட்டிங் எரர் இது எல்லாமே ஒரு பர்சனுக்கு அக்கௌண்டிங் பிரின்சிபல் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே தெரியும், அவங்களுக்கு எல்லா அக்கௌண்டிங் நாலேஜும் இருந்து அவங்க என்ட்ரி பண்ணுறப்ப இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதே எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படிங்கிறது அவங்களுக்கு அக்கௌண்டிங் பிரின்சிபலு, கான்செப்ட் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அது வந்து கிளரிக்கல் எரரில் வரும். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Next question, the main objective of bookkeeping is to find out profit or loss, keep correct and complete record of business transaction, so the correct position of assets and liabilities, examine the accuracy of business transaction. So bookkeeping ஓட objective என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். நம்ம புக் கீப்பிங்கில் ஃபஸ்ட்டு புக் கீப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிஸ்னஸில் நடக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் புக் கீப்பிங் அப்படிங்கிறது. இதில் வந்து புக் கீப்பிங்கில் வந்து நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைன் பண்ண மாட்டோம், அது வந்து நம்ம அக்கௌண்டன்சியோட ஒரு அப்ஜெக்டிவ்னு கூட சொல்லலாம், ஆனால் புக் கீப்பிங்கோட அப்ஜெக்டிவில் வராது. அதே மாதிரி ஷோ த கரெக்ட் பொசிஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். புக் கீப்பிங்கில் நம்ம அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட பொசிஷன்லாம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம அசட் வாங்கியிருக்கோமா, லைபிலிட்டி எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். அடுத்தது எக்ஸாம் இந்த அக்யூரசி
அக்யூரசி ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனோட அக்யூரசி அப்படிங்கிறது நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் தான் தெரியும். அந்த ட்ரையல் பேலன்ஸ்லாம் நம்ம புக் கீப்பிங்கில் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் என்ட்ரிஸ் மட்டும் தான் மேக் பண்ணுறோம். அப்போது கீப் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் புக் கீப்பிங்கோட அப்ஜெக்டிவ். ஏன்னா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் அக்கௌண்ட்ஸில், அதுவும் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் கன்வென்ஷன்ஸ் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நெட் எக்ஸாம் அண்ட் தென் வேரியஸ் ஸ்டேட்ஸில் கண்டக்ட் பண்ண செட் எக்ஸாம்லேருந்து இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ நீங்கள் ஃபர்தராக அப்டேட் ஆகிற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் ஆகி நீங்கள் ஃபர்தர் அப்டேட்ஸை பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.